ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் 2011 தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த டோர்னமெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கைஸ், ஏன்னா இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுருக்கேன். இந்த 1000 காயின்ஸ் விளையாடுறதுக்கு அதுவும் கஷ்டப்பட்டு எழுதுருக்கேன். இதை அன்லாக் பண்ணுறதுக்கு 100 டிக்கெட்ஸ் அதையும் நான் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, ஆனால் இது கொஞ்சம் நன்ன இதுவாக தாங்க சப்போர்ட்டு ப்ளீஸ். ஆனால் 2026 தான் ஆர்சிபிஎல் 2026 தான் வந்துட்டு ரொம்ப இது. நான் ஆர்சி ஸ்வீப்பில் ஆடுறேன். இப்போ நம்ம ரீஸ் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் மேட்ச் வந்து யார் கூடனா பேர் மறந்துட்டேன். ஓகே, 1000 காயின்ஸ் கொடுத்து கேம் கூட போயிடலாம். என்னடா இது ஆர்சிபி, இங்கே பாருங்க. என்னடா அது ஒரு 2011 பாருங்க இங்கே என்ன பண்ணுறாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொச்சி எலிஃபேண்ட்ஸ் கூட, ஆனால் ஏன் நம்ம எல்லா மேட்சும் 20 ஓவர்ஸில் ப்ளே பண்ண போகிறோம். அடுத்தது சென்னை எல்லாமே காசு கேட்குறானுங்க. சென்னையிலே ஆடலாம். கேட்சிங் ஆட்டம், ஃபீல்டிங் ஆட்டம். ஓகே, எப்படி நான் வந்து பவுலிங்காக போட மாட்டேன் கைஸ், ஆட்டோ ப்ளே பண்ணிடுவேன். நம்ம ஸ்குவாட் டைஸ் என்னடா விட்டோரி கேப்டன் போட்டிருக்கீங்க, விராட் கோலி கேப்டனாக போடுங்களா. ஆக்சுவலி அப்போது புஜாராட்டா இருக்காரு கைஸ். நம்ம புஜாரா ஆடுங்களா, திவாரி யார் தெரியல, அவனுக்கு பண்ணலாம் புஜாரா தெரியல. பிரதீப் இவ யாரு, இது தெரிஞ்ச டீம். இவனுக்கு தெரியும் அரவிந்த், அவன் டீம்லேயே இருக்கான். அகர்வால் தெரியும் கைஸ், அகர்வால் காஃபுடோல்ட்ட இருக்கான். இவன் வந்து இவன் டெல்சன், என்ன டெல்சன், ரூஸா இருக்கா, இவனுக்கு தெரியும் ரூஸோ. இவனை ஐயோ மாட்டிட்டனே, விட்டோரி ரோட்டன்டா, இவன் டெல்சன் டாத்துலா. ஓகே, இதுதான் நம்ம ஸ்குவாடு. யாருடா இது வந்து மயாக் அகர்வால், கிறிஸ் கெயில், விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், புஜாரா, ரூசோ அண்ட் விட்டோரி, ஜஹீர் கான். இது என்ன பட்டான், சரி மோர் பட்டான் வச்சுப்போ. அது 2 அரவிந்து, அடுத்தது சைரோல்ட்ட இருக்கு. தெரிஞ்ச பவுலர் யாருமே இல்லை. ஓகே கைஸ், இதுதான் நம்ம ஸ்குவாடு. நீங்கள் செகண்ட் பார்ட்டு போட நீங்கள் ஒரு ஸ்குவாடை சொல்லுங்கள், நான் அந்த ஸ்குவாடை வச்சு ஆடுறேன். இது என்னன்னா அவங்க டிவி பிரெண்டன் மெக்கலம், பார்த்திவ் பட்டேல், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சோட வைக்க போகிறேன். எனக்கு இது யாருமே தெரியல. கேஎல் ஜாடுவா தெரியும், இவனுக்கு இங்கிட்டு ஜடேஜா இருக்காரு கைஸ். இங்கே சுரேஷ் என்ன இருக்க மாட்டார். சரி, இது ஸ்ரீசாண்ட் இருக்காரு. இவன்டா பிரம்மஸ்வர் பவர் டோல்ட் இருக்கு, அவனு போல தெரியல. ஸ்ரீசாண்டா என்ன பிளேயரு, யுவராஜ் சிங்கா, இது யுவராஜ் சிங் இல்லை. ஓகே ஐஸ், இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர்சி ஸ்பீப்டா நான் சொல்லிட்டேன்னா தெரில கைஸ். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. இனிமேல் நம்ம ஒரு லைக் டார்கெட் ஒன்று வைக்கலாம் கைஸ். ஏன்னா எல்லா வீடியோ பார்த்தீங்க, அந்த கிக்க லைக் பிளாக் வீடியோவில் 700 வியூஸ் போச்சு, ஆனால் வெறும் 4 லைக் தான் வந்துச்சு. இது 10 லைக் டார்கெட் போஸ்ட் எல்லா வீடியோவும். சாரி கைஸ், சவுண்டை குறைக்காம வந்துட்டேன், அப்புறமா கழிச்சுருக்கேன் கைஸ். நான் சவுண்ட் அப்புறமா கழிச்சுக்கிட்டேன், தெரியாமல் வீடியோவை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது பண்ணுறோம், ஹெட்ஸு கொடுக்குறேன் சாப்பாடு வேறு. நான் சவுண்டை கொஞ்சம் பேட்டில் போல் எடுப்பேன். டார்கெட் ஆர்சிபி இந்த பெஸ்ட் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலரு. நீங்கள் ரெட் கலர் விட்டுருந்தா ஒன்றும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஓகே பரவாயில்லை, ஜாக ஸ்குவாடு சீக்கிரம் நம்ம ஸ்குவாடு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜஹீர் கான் தான் போதும். நம்ம கொஞ்சம் பால் போடலாம், வேணா ஒரு 2 ஓவர் போடலாம். ஆனால் இதாவது நம்ம டீம் மிச்ச கலர்லேயே இருக்கும். கிளிங்கர் போயிட்டு 2 மக்கள் ஜஹீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே கைஸ், இப்போ சவுண்டை குறைச்சாச்சு. இப்போ போடலாம். ஜஹீர் கான் இவ்வளோ கிட்ட போடுறாரு. ஓகே போடலாம். ஃபஸ்ட் பண்ணிட்டு ஜஹீர் கான் கிளிங்கர். ஜஹீர் கான் ரியல் பவுலிங் ஸ்டைலாக இது இல்லையா. ஓகே, இப்போ சவுண்டே இருக்காரு. பாட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சவுண்டு கூட இருக்கல கைஸ், ஃபுல்லாக குறைச்சிட்ட சவுண்டை, ஒரு சவுண்டும் இல்லை. கொச்சி எலிஃபண்ட்ஸ் என்ன டீமு, கொச்சி டஸ்கஸ் கேரளாவோட ஒரு டீம் இருக்கும்ல, அந்த டீம்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன ஈஸி பவுலிங் போடுற சரியான போர் அடிக்கும். 2 போர் அடிக்கும்.
ஹெலிகாப்டர் ஷாட் பிரெண்டன் மெக்கலம் கிட்டது. ஆனால் சிங்கிள் மட்டும்தான் இந்த இரு. ஒரு யாக்கர் ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்பீட் யாக்கரு ஜஹீர் கான் வச்சு ரோபாலட்ட போட்டுக்கூடாது. ஒரு ஸ்பீட் யாக்கர் வருது போ. ஓ சிங்கிள் வச்சிட்டாரு கைஸ். ரொம்ப லேக் அடிக்கும். ஏன்னா என் ஃபோன் அண்டர் இது ஒய்ஃபையாக கிடையாது. ஒய்ஃபை ஆன் வச்சுருக்கேன். ஜஹீர் கான் 144 ஈஸியாக போடுறாரு. ஸ்லோவர் யாக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அவுட்ஸ்விங் எங்கே வருது. ரைட் ஹேண்ட் பவுலருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கும் நான் நிறையாட்டி கொலாப்ஸ் ஆகிடுறேன் கைஸ். பிரெண்டன் மெக்கலம் டூக்கி தான் அடிக்கிறாரு. இந்த பாலும் டூக்கி வச்சிருக்காரு. இந்த 2 ரன்ஸ் மட்டுமே எஸ். ஓகேண்ணா டக்குன்னு போடுவோம். விக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும். உங்களுக்கு விக்கெட்டே கிடைக்க மாட்டேது. பிரெண்டன் மெக்கலம் செம்ம அடி வச்சுட்டு இருக்காரு. அவர் சொன்னார் டொக்கஸ்டர். ஜஹீர் கான் சூடாக போட்டிருக்காரு. 5 பால் கஞ்சிரும். இப்போ லாஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பால் போடலாம். ஷார்ட் பால் வேர்ல்டு ப்ரோ. பிரெண்டன் மெக்கலம் யாக்கர் போட்டால் இறங்கி அண்டு விடுவார். அந்த இந்த கேமில் டொக்குறாரு. தூக்கி அடிச்சிட்டாரு. கேப்பில் ஒரு பவுண்ட்ரி ஃபார் பிரெண்டன் மெக்கலம். பாண்டியா ஷாட் ஆடுறாரு. ஓகே பவுண்ட்ரி ஓவர் முடியுது. ஓகே ஒரு ஓவர் 9 ரனுக்கு 0. இப்போ நம்ம இவர் அரவிண்டை கொண்டு வரலாம். அரவிந்த் சீராங்க ப்ரோ. ரொம்ப லேக் அடிக்கிட்டே. எனக்கு நார்மலாக கூட இவ்வளோ லேக் அடிக்கிறது கைஸ். எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப லேக் அடிக்கிட்டு. கரெக்டாக வீடியோ போகிற நேரம் பாட்டு இந்த லேகு இந்த மாதிரி ஒரு லேகு. இவரும் லெஃப்ட் ஹேண்டர். அரவிந்த் ரைட் ஹேண்டர் அடிச்சுட்டா இவ்வளோ நேரமா. சரி கைஸ் ஒரு பால் போட்டுருந்தா கைஸ். ஸ்டைலு ரியல் ஸ்டைல் அரவிண்டுக்கு. ஆனால் இவன் ஸ்டைல் எனக்கு தெரியாது. நான் சும்மா யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அரவிண்டு கேள்விப்பட்டிருக்கேன். அவள் ஓகே இப்போ நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். சீரோ கேஸ். எனக்கு ரொம்ப லாகடிக்குது. என்ன பண்ணுறதே தெரில. இந்த மாதிரி வீடியோ தர இந்த மாதிரி லாகடிக்கும். வேறு ஸ்டார்ட் ப்ளே இங்கே இருக்குது. ஃபுல் இன்னிங்ஸ். ஓகே சிமுலேட்டிங் எவ்வளோ அடிக்க போகிறாங்க. ஒரு 150 அந்த மாதிரி வச்சுருந்தா நம்ம ஈஸியாக இருக்கும் ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு. மீடியம் மோட்லடா கைஸ் ஆடுறோம். அல்டிமேட்ஸ் ஹார்டு அந்த மாதிரி இப்போ பார்க்கலாம். 127 வச்சுருக்காங்க. பிரெண்டன் மெக்கலம் 9 ரன் காலி. ஒரு பாருங்க கைஸ்ல ஜடேஜா டெஸ்ட் அடிச்சிருக்கேன். மீடியம் மோட்னா இப்படி தான் இருக்கும். அல்டிமேட்ஸ் நம்ம ஹார்ட் மோட்ல ஆடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடு. ஆனால் இவ்வளோ நேரம் ஆகுனா இவ்வளோ ஈஸி. ஓகே மயாக் அகர்வால் மற்றும் கிறிஸ் கெயில். ஃபஸ்ட் டைம் கிறிஸ் கெயில் வச்சு ஆட போட. ஃபஸ்ட் டைம் ஆர்சிபியில் ஆட போகிறேன்னா இது வரைக்கும் ஆடினதே இல்லை கைஸ். நாங்கிட்ட இப்போதான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். ஓகே இங்கே யார் இது ஆர்பி சிங் ஓப்பன் பண்ணலாம். எங்கள் மயாக் அகர்வால் எப்படி பேட்டிங் ஆட போட தெரியல. செம்மலாகிடுது. உடல் பாண்டே டூக்கி அடிக்கலாமா கைஸ். மூக்கு மேலே ராஜா ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா ஸ்டோக்லேயே ஆடலாம் வாங்க. ஆர்பி சிங் 2 கேப்பில் பவுண்ட்ரி. இல்லை பர்ஃபெக்ட் டைமிங்கில் பட்டுச்சு ப்ரோ. சிங்கிள் தானா கைஸ். பர்ஃபெக்ட் டைமிங்கில் பட்டுச்சு. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே இப்போ நெட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ லேக் இல்லைன்னு நினைக்கிறேன். கிறிஸ்கேல வச்சு மோடல் பண்ணி தூக்கி விடுமா. ஆனால் தான் தோண்டி 2 மாதிரி டக்குனு அவுட்டு சொல்லிடுவானுங்க. மீடியம் மோட்ல பர்ஃபெக்ட் டைம் தூக்கி வச்சிருக்கலாம் போல. என்ன இன்னும் கேப்பில் ஒரு பவுண்ட்ரி. இப்போ கிறிஸ்கேல் மூஞ்சி ரியலாக இருக்குது கைஸ். லைட்டாக எப்படி விஸ்டாக இருக்காரு. நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. 2010 அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் போல். இது ஜெஸ்ஸி ரன்னாவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை ஜெஸ்ஸி. கிறிஸ்கேல் மாதிரி ஆடுறாரு. ஷார்ட் பால் புல் பண்ணி விட்டுருக்கோம். கேப்பில் சிங்கிள் மட்டுமே. நைஸ். 2 கேட்சா மட்டும் ஆவரேஜில் போடு. அதுவே லைட்டாக கிரவுண்டு ஆனாட்டும் பர்ஃபெக்டில் போகுது. இதுதான் ஒரு சமாளிக்க ஒரு இதுவே இல்லையா. ஓகே 0 போடுறான் ஆர்பி சிங். ஐயோ போடுங்க ஐயா. ஆர்பி சிங் பாருங்க ஹெலிகாப்டர் ஷாட். அகர்வால் கிட்ட ஒரு 6 ஒரு 10 ஓவரில் இந்த மேட்ச்சை முடிச்சிருப்பாப்போ. ஓகே ஓனர் பெரிய ஷாட். ஓனர் 6. அகர்வால் பேக் டு பேக் 6 அடிச்சிருக்காரு இங்கே ஆர்பி சிங் ஓவரில்.
அதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று 6 போச்சு அண்ணா இருக்கும், இல்லை கரெக்டாக இருக்குது. குட் டைமிங் காரணத்தால் 4 ஹாட்ரிக் 6 முடிச்சிருவோம் பார்த்தா. எவ்வளோ 22 ரன் வந்துருக்கானா, பெரிய ஓவராக வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஓவரு. இந்த மாதிரி ஓவர் டாக்ஸ் நம்மகிட்ட ஸ்டீஷான்ட் உள்ள வராரு. கிறிஸ்கேல் டு ஸ்டீஷான்ட் இருங்க, ஒரு ஏப்ரி வில்லேஜ் மாதிரி கிறிஸ்கேல் வச்சாச்சு பார்ப்போம். ஸ்ட்ரைட் அடிச்சு பார்ப்போம். கிறிஸ்கேல் ஸ்ட்ரைட்டடாக அடிப்பார். ஓகே ஸ்ட்ரைட்டை தூக்கி விட்டுருக்கோம். ஃபீல்டர் நேராக கையில் வீஸ். கிறிஸ்கேல் அவுட் ஆகி விட்டோம். பின்னாடியே அடிச்சிருக்கலாம் ஒழுங்கா. பின்னாடி அடிச்சு அடிக்காம தேவைலாம் முன்னாடி தான் நான் அடிப்பேன் அப்படியே அடிச்சு அவுட் ஆகிட்டேன். ஓகே இப்போ விராட் கோலி உள்ள வராரு. கேப்டன் விராட் கோலி மற்றும் சேஸ் மாஸ்டர் இவராட்டுமே இந்த 100 ரன் அடிச்சா செம்மையாக இருக்கும். ஆனால் அடிக்க முடியாது எப்படியாரு. இப்போ விராட் கோலி வச்சு எப்படி அடிக்க பாருங்க. பாருங்க விராட் கோலி ஏபிடி. விராட் கோலி ஷாட் ஏபிடி மாதிரி அடிக்கல, ஆனால் விராட் கோலி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அந்த ஃப்ளிக் ஷாட் ஒரு 6. விராட் கோலி ஆஃப்டர் மார்க் 6. விராட் கோலி ரியல் ஆட மாதிரி கேமில் ஆட மாட்டார். ஏன்னா இவர் ஒரு விராட் கோலி ஆனால் 6 அடிக்கிறார். திருப்பி அந்த நேரம் கேப் இருக்குது. திருப்பி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். கனெக்ட் ஆச்சுன்னா 6 கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஆவரேஜ் இருந்தாலும் கேப் காரணத்தால் ஒரு பவுண்டரி. அது குட் டைம்லேயே போயிட்டுச்சு. ஸ்ட்ரைட் அடிக்கும் போது ஆனால் ஒரு அவுட். கிறிஸ்கேல நம்ம இறந்துட்டோம் தெரியாமல். நடக்கல, அவுட் ஆகி விட்டோம். அண்ணா இருந்தாரு ஒரு பின்னாடி. இப்போ நம்ம பின்னாடி எப்படி இல்லை ஷாட்டு எப்படி இல்லைசா ஏபிடி வில்லியர்ஸே பாட்டு இது பண்ணுவார். என்னடா விராட் கோலி ஏபிடியா மாதிரி என்ன மாதிரி அடிக்கிற அப்படின்னு. அந்த மாதிரி அடிக்கிறா என்ன மாதிரி அந்த மாதிரி விராட் கோலி. பேச நான் ஒரு ஆர்சிபி ஃபேன், அதனால தான் நான் ஆர்சிபி காட்டுறேன். எல்லாரும் ஏன்டா சிஎஸ்கே ஆகாது கேட்டால் நான் ஆர்சிபி ஃபேன், அதனால நான் ஆர்சிபி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேனாக தான் இருக்காங்க யூடியூபரு. அவங்க எல்லாம் சிஎஸ்கே கூட ஆடுறாங்க, நான் மட்டும் ஆர்சிபி காட்டுறேன். அதுதான் கேஸ். நம்ம எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டோம், நம்மகிட்ட தனியாக. பாருங்க நோ லுக் ஷாட்டு செம்ம ஷாட்டு விராட் கோலி கிட்டது. இந்த மாதிரி ஷாட்டை ரியல் அடித்தா ஆடியன்ஸ் அப்படி கோடு கட்டுவாங்க அடிக்கிறாருல. விராட் கோலி செம்மையான ஃபார்மில் வச்சுட்டு இருக்காரு. 4 பால் 20 ரன்னு. மேட்ச் வெறும் பட்டோலே முடிஞ்சிடும் போலையே இப்படி அழுத்துருந்தா. திருப்பி பின்னாடி கேப் லைட்டாக தான் இருக்குது, ஆனால் அடிக்க வேணாம். வாங்கி இந்த சைடு அடிப்போம், லெஃப்டில் எல்லா சைடும் அடிக்கலாம். இது மீடியம் மோட்னால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. அது ஹார்ட் மோட்ல இருக்க மேட்ச் ஆடுறோம்ல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே கைஸ், 2 ஓவர் முடிவில் 48க்கு 1. ஓகே இதான் 2 ஓவருக்கு 48 ரன் அடிச்சிட்டோம். இதே மாதிரி இதே ரன் ரேட்டில் போனால் எவ்வளோ ரன் ரேட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20 இருக்குமா ரன் ரேட்டு? அட காமிக்க மாட்டானுங்க. ஓகே அகர்வால் வச்சு ஒரு பெரிய ஷாட் அடிச்சு பார்ப்போம். 6 போகுமாடு. மடிங்கா மடி போடுறா. ஐயோ அந்த ஆக்சிடென்ட் பாட்டே சுட்டிட்டேன். ஓகே இப்போ நம்மளுக்கு பிடிச்ச பார்ட்னர்ஷிப் இந்த டீம்லேயே யார் என்று உங்களுக்கே தெரியும். விராட் கோலி மற்றும் ஏஎன்டி வில்லியர்ஸ் என்னும் கூப்பிடும் ஏபிடி வில்லியர்ஸ் பார்ட்னர்ஷிப் இப்போ உள்ள வருது. ஓகே ஏபிடி என்ன கைஸ் எப்படி மூஞ்சி இப்படி இருக்குடா. அட ஆர்சி 24 ஆர்சி ஸ்வீப்பு. கிரிக்கெட்டில் எப்படி இருப்பாரா ஏபிடி வில்லியர்ஸ். என்னடா இது மூஞ்சி. கைஸ் பரவாயில்ல, இந்த மூஞ்சை பார்க்காம நான் விளாட்றேன்டா. ஏபிடி பாருங்க ஃபஸ்ட் பால் ஏபிடி ஷாட் அடிக்கிறேன். அந்த ஷாட்டை பார்த்து எல்லாரும் அப்படியே எப்போ எப்படி ஏபிடி ஷாட்டு. ஐயோ நானே ஐயோ என்னடா இவன் பிலிப்ஸ் மாதிரி பறகுடா. எப்படியோ பறப்பாரு பிலிப்ஸை கூட பயங்கரமா. அவர் பிலிப்ஸ் இல்லைன்னா இவர் ஏலியன் ஏர்லைன்ஸ். நம்ம எங்கள் டீம்லேயும் இருக்காரு அந்த மாதிரி ஃபீல்டர்ஸ். ஓகே வாங்க ஏபிடி வில்லின்னு போட்டு வச்சிருக்கான் கேமில். ஏபிடி வில்லி. ஐயோ ஃபர்ஸ்ட் பாலே ஏபிடி மாதிரி ஒரு ஷாட்டு, செகண்ட் பாலே ஏபிடி மாதிரி ஒரு ஷாட்டு. அப்பாடி ஷாட் பிடிக்கல, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஃபீல்டர் ஆர்சிபி காரனாக இருப்பான போல விட்டா பாலை பிடிக்காம.
இப்போ கிங் கோலி என்னும் கூப்பிட வரும் விராட் கோலி சைக்கிள ஒரு 6 or 30 ஆயிடும். இது சூப்பராக போடுறாங்க. டோனி மாதிரி அடிக்கிறாரு ப்ரோ. தோனி மாதிரி அடிக்கிறாரு விராட் கோலி. விராட் கோலி டோனியா மாதிரி சம்பவம். இதுதான் நல்ல சம்பவம். சம்பவம் எஸ்எஸ் ஜெய்சோல ஒரு ரெக்கார்டை பீட் பண்ண உள்ளார் பார்ப்போம். 13 பாலுக்கு 50. அது ஏற்கனவே பீட் பண்ணிட்டா சொல்ல மாட்டேன். நான் அவனை 13 பாலுக்கு 50 போட்டேன். உருவில் பட்டேல். ஓகே இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். பின்னாடி அடே ஷாட்டு. இது செம்ம ஷாட்டு. இது ஒரு 6 போகுமா? இருக்கு. இல்லை பவுண்ட்ரியா ப்ரோ? ப்ளீஸ் லைனுக்குள்ளான வச்சு லைனுக்குள்ளான கைஸ் வந்துச்சு. என்ன இது இப்படிதான் பண்ணுறானுங்க கைஸ். இந்த மாதிரி பண்ணால் என்றைக்கு வாழ்க்கையில் முன்னேறி ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயராக மாதிரி இப்படி பண்ணுறானுங்க. திருப்பி அதே ஷாட் அடிக்கிறேன். இது செம்ம ஷாட்டு. நோ லுக் ஷாட் ஃப்ரம் விராட் கோலி. நோ ரியல் அல்சா எப்படி இருக்கும். ஆனால் கேம் ஒன்லி ஹேப்பன்ஸ் நாட் ரியல். ரியல். ஓகே 3வது கைஸ் 67 அடிச்சிருக்கோம். வி குமார் என்ன குமார் தெரியல. ஓகே கைஸ் அடுத்த மேட்ச் ஒரே ஒரு கமெண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த மேட்ச்சில் அடுத்த மேட்ச்சுக்கு என்ன ஸ்குவாட் வச்சு விளாட்லான்னு நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு ஏன்னா இந்த டீமில் இருக்க பிளேயர்ஸு இது யார் அன்றது தெரில. ஏபடி வில்லியம்ஸ் வச்சு ஏபடி ஷாட் 6 போயிட்டு 2 பால் விட்டுட்டாண்டா. ஏபடி தணருவார். அதுக்கு மேலே அவர் ஏபிடியா மாறிடுவாங்க. அப்படி காமிச்சிருக்காரு. ஏபிடி வில்லியம்ஸ் என்னும் ஒரு ஏலியன். இந்த மேட்ச் இப்போ முடிய ஒரு வழியில் 4 ஓவரில் முடியலாம் கைஸ். முடிஞ்சாரு. அல்ட்ட இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ன் மோடில் ஆடலாம். அப்பாடு கஷ்டமாக இருக்கும் பார்ப்போம். ஹார்ன் மோடாக கஷ்டமாக இல்லைனா நான் இதுக்கு போயிடுவேன். நேராக எக்ஸ்பர்ட் மோடு போய் ஹார்ட் கோர் மோடு போய் எங்கேயோ போயிடுவேன். ஹார்ட் கோருக்கு போயிடலாம் கைஸ். எக்ஸ்பர்ட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் கோருக்கு போகலாம். ஆனால் மோடு மாற்ற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு மோடு மாற்ற மாதிரி இருக்கணும். கடவுளே நான் மீடியமே கஷ்டமாக இருக்கும் பார்த்தா இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 விக்கெட் அட்டன் ஃப்ளூக்கில். இப்போ பாருங்க ஏபடி வச்சு ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் காண்டு ட்ரை. கைஸ் என்னடா ஷாட்டே ரிவர்ஸ் ஸ்வீப் படிக்க சொன்னான். எப்படி இந்த மாதிரி போட்டால் ரிவர்ஸ் ஸ்வீப் தானே அடிப்பீங்க. யாக்கர் பால் போடுங்க ரிவர்ஸ் ஸ்வீப் படிக்கிறேன். அப்படா ரியல் ஏபிடி மாதிரி இருக்கும். இவ யாக்கரே போட மாட்டாடே. ஏன்டா ஷார்ட்டாக போடுற வி குமார்? ஷார்ட்டாக போட்டாலும் அடிக்கிறது தெரியுதுல்ல. யாக்கரா போடு அப்போவும் அடிப்பேன். இங்கே பாருங்க ஏபிடி என்ன ஷார்ட்டாக அடிக்கிறாரு. ஹெலிகாப்டர் தான் அடிக்கிறாரு. இங்கே பாருங்க கிறிஸ்கேல் அப்படியே ஆடுறாரு. ரியல்லியே ஆடுவார். யூனிவர்சல் பாஸ்னா சும்மாவா? ஆனால் இந்த மேட்ச் யூனிவர்சல் பாஸ் நம்ம அவுட் பண்ணி விட்டோம் அர்ஜுனனுக்கு. அடுத்த மேட்ச் 2 ஆட பாரு. 0 போடுங்கடா. வி குமார் பின்னாடி ஒரு ஷாட் ட்ரை பண்ணலாம். அப்படா பாக்க ஏபடி மாதிரி இருக்கும். பின்னாடி சுட்டி இருக்கும். ஆனால் இது ஏபடி மாதிரி இல்லை. என்னமோ ரிஷப் பண்ணிட்டு மாதிரி இருக்கு. இந்த சீசன் ரிஷப் பண்ணிட்டா வந்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 16-17 டெங்குவோ இது தெரியல. இந்த ஐபிஎல்ல பாருங்க டான்ஸ் ஆடுறதா இருக்கோ. நான் இப்படா பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. இதான் நான் பார்க்க விரும்பலை. நான் இதாக பார்க்க மாட்டேன். ஐ எம் நாட் ஒரு முதல்ல ஐ எம் நாட் டஸ் இந்த மாதிரி நான் கிடையாது. நான் ஆர்சிபி ஃபேனு. அதனால் நான் நார்மலாக இருப்பேன். ஏபிடி அடித்த மாதிரியே இருந்துச்சு அந்த ஷாட்டு. ஏன்னா அடிச்சது யாரு? ஏபிடி வில்லியம்ஸ் அவன் பேர். எப்படி நம்ம கமெண்ட்ரி கைஸ் இந்த கமெண்ட்ரி சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குன்னா ஒரு லைக் அவுட்டை போட்டு விடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வாய் வலி கூட்டுருக்கேன். ஓகே ஓவர் முடிஞ்சு இருக்கும். 4 ஓவருக்கு T3. இந்த ஓவரில் மேட்ச் முடிக்க பாட பார்ப்போம். 35 ரன் அடிக்கிறோம். இந்த ஓவரில் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே கோம்ஸி வராது. 6 பாலுக்கு 6 6. ஐயோ ஃபர்ஸ்ட் பாலே முடியல. இந்த ஓவரில் முடியலான்னு பார்த்தோம். 4 போயிருக்கும். ஓகே ஏன்னா விராட் கோலி வச்சு ஒரு 50 வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்குள்ளே அவுட் ஆகிடக்கூடாது. அவுட் ஆக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு விராட் கோலி ஃபேன். விராட் கோலி வச்சு அவுட் ஆனால் அது எவ்வளோ பெரிய இதாகும். நான் விராட் கோலி வச்சு ஒரு 100 ரன் அடிப்போம். அந்த டார்கெட்டே அவ்வளோ கொடுக்கல கைஸ். கொடுத்தா நான் பாட்டு அடிப்பேன். ஓகே ஒரு ஷார்ட் பண்ணிட்டு எங்கே இப்படி அடிப்போம். லெஃப்ட் சைடில் அடிப்போம். ஐயோ ட்ரை
காலி. இஸ் விராட் கோலி விராட். இப்போடா இவ்வளோ பேச்சுடா பேசினேன். கடைசியில் பார்த்தா 46 ரனுக்கு விராட் கோலி. ஐயோ விராட் கோலி விட்டே. ஏய் போங்கடா, 1 விக்கெட் தான் நினைத்தீங்க, 3 விக்கெட் தான் நினைத்தீங்க. நான் இவ்வளோ ரன் நினச்சிடும்ல, 6 ரன். இப்போ நம்ம புஜாரா டெஸ்ட்டு அதே போட்டது டிஃபென்சிவ் பேட்ஸ்மெண்ட்டு. விராட் கோலி விட்டு டிஃபென்சிவ் தானே, அவரும் ஃபஸ்ட்டு டிஃபென்சிவ். இப்போ வந்துட்டு அக்ரெசிவாக ஆடுறாரு விராட் கோலி. ஆனால் எனக்கு டிஃபென்சிவ் விராட் கோலி தான் பிடிக்கும், அக்ரெசிவ் விராட் கோலி தான் பிடிக்காது. இப்போ இருக்கட்டும் பிடிக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது ஐயோ அப்போ என்ன பண்ணிட்டு ஓட்ட பண்ணிட்டு வச்சு பை கும்சி அங்கே நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் ஏலியனுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்போம். அவரான 6 ஏலியன் மாதிரியே அடிப்பார். இப்போ பாருங்க ஏலியன் ஷாட்டை ஓட்டும். ஏலியன் என்னும் கூப்பிட ஏலியன் வில்லியர்ஸ். இது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஷாட்டு, 20 நிமிஷம் பண்ணிட்டு அடிக்கிற ஷாட்டு. நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் வச்சு அடிச்சிடுவோம். ஓகே 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த மேட்ச் முடிய போகிறோம், அதாவது வீடியோ முடிய போகிறோம். இதெல்லாம் ஷார்ட்டாக ரைஸ் வரும். ஒரு வீடியோவுக்கு 1 மேட்ச் தான் போடுவேன். 2 மேட்ச் தான் போட்டால் பார்க்க மாட்டேங்க. அது ஒரு 40 நிமிஷம் போட்டால் பார்ப்பீங்க ரைஸ். கமெண்ட்டை சொல்லுங்கள். திருப்பியும் ஒரு ஷாட்டு, திருப்பியும் ஒரு 6. ஏலியன்னா சும்மாவா? ஓகே கைஸ், நம்ம விராட் கோலி வச்சு 50 அடிக்க முடியல. ஆனால் 50க்காக ஏபிடி வில்லியர்ஸ் வச்சு ஆட அடிப்போம். ஓகே லாஸ்ட் பண்ணிடோ இல்லை சிங்கிள் ஓடிடலாம். சிங்கிளா இல்லை 6ஆ? சிங்கிளா 6 தான். ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ஸ்டார் 6 தான் அடிக்கிறோடு. ஆனால் 6 சொன்னா 6 தான். ஐயோ ஃபீல்டர் 1 ரன் தான் கேஸ். நான் சைடு வந்துடுச்சு. நான் 6 அடிக்கிறான்னு பார்த்தேன். 1 ரன் மட்டுமே. 1 ரன் மட்டுமே. 5 பவர் பிளே லாஸ்ட் ஓடு இல்லை அடிப்போம். நம்ம 200 தான் பவர் பிளே வச்சா எப்படி இருக்கும் நீங்களே வச்சு போகிற கேஸ். 200 ஆன் பவர் பிளே ரொம்ப கஷ்டம் அடிக்கிட்டு. எல்லா பாலும் 6 அடிக்கிற ஏர்போர்ட் கேஸ். பவர் பிளே லாஸ்ட் ஓவரில் மேட்ச் முடிக்கிறோம். ஜாடோ ஜடேஜா போட வரல. ஜாடோ மலிகா மாதிரி போடுவார் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அவர் எப்படி போடுவார்னே தெரியாது ப்ரோ. நான் என்ன பண்ணுறது, அங்கே போடுற பாலே கண்டிப்பாக அடித்தா அவுட்டு சொல்லிடுவானுங்க. நான் லீவ் பண்ணிடுறேன். அடிக்கவே மாட்டேன். நீ லெக் சைடில் போட்டால் வந்து அடிப்பேன். என் பேர் யாருக்கு தெரியும்ல, ஏபிடி வில். நான் தள்ளி வந்து அடிப்பேன் போடா. லெக் சைடில் போட சொன்னால் ஆஃப் சைட்லேயும் போட்டிருக்க வேண்டியது. நாங்களாம் அடிக்க வேணாம் 6 அந்த மாதிரி அடிக்கிறோம் ப்ளீஸ். இந்த ஐயோ நம்ம ரெக்கார்டை பீட் பண்ண முடியல. ஜெய்ஸ்வால் ரெக்கார்டு 13 பாலுக்கு 48 விட்டுருவோம். அந்த ரெக்கார்டை வந்து நம்ம இவரை வச்சு அடிச்சிடலாம். ஏபிடி வில்லியர்ஸில் விராட் கோலி வச்சு அடிச்சிருக்கலாம். 10 பாலுக்கு 48 அவுட் ஆகிட்டோம். சரி இப்போடா ஏபிடியை பார்க்க போகிறீங்க. இது ஏபிடி கேட்ட பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஏபிடி ஷாட்டு வந்திருக்கு. இந்த ஷாட்டோட 50 வந்திருக்கு. ஏபிடி வில்லியர்ஸ் அவர் ஒரு ஏலியனுக்கு ஒரு 50. ஏன்னா அவர் பெரிய ஏலியன். 6 6 3 4 ஏபிடி வில்லியர்ஸ் 14 பால் கடிச்சிருக்காருங்க. செம்ம 50. ஓகே கைஸ், இன்னும் 7 ரன் ஆச்சா மீன் பின்னாடி வச்சு முடிச்சிடலாம். அவள்டா ஏபிடி வில்லியர்ஸ் ஃபினிஷஸ் ஆஃப் இட் ஸ்டைல் இல்லை. இன்னும் 1 ரன் அடிக்கும். இருந்தாலும் ஏபிடி வில்லியர்ஸ் தான் ஃபினிஷஸ் ஆஃப் இட் ஸ்டைலாக போடு. ஓகே மேன் ஆஃப் த மேட்சோ ஏபிடி வில்லியர்ஸ் தான் கிடைக்க போகுது. அது வந்து 1 ரன் தான் அடிக்கிறோம். இப்போ வந்து கொடுத்துருக்காரு பென்ட்ரன் மெக்கலம். வாங்க ஓகே, ஏபிடி வில்லியர்ஸோட ஃபினிஷிங்கை பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஏபிடி வில்லியர்ஸ் ஃபினிஷிங் அவள்டா. ஏபிடி ஃபினிஷஸ் ஆஃபீஸ் ஸ்டைல். எப்படி இருந்துச்சுன்னா அவரோட ஏபிடினால ஏலியனால அவர் எல்லா சைடில் 360 எல்லா சைடில் அடிப்பார். ஸ்ட்ரைட்டில் அடிப்பார். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டில் அடிக்கல. எப்படியும் ஸ்ட்ரைட்டில் அடிக்க மாட்டேன். 2 புஜாரா வச்சு டாக்டர்ஸ் 1 பால் கூட ஆடலன்னு நினைக்கிறேன். புஜாரா வச்சு ஒரு கைகேசியோட மேட்சோ முடிஞ்சிருச்சு. பவர் பிளேலேயே 131 1 பால் வர மிச்சம் இருந்துச்சு. அது 6 இருந்துச்சா 130. ஓகே மேன் ஆஃப் த மேட்ச் ஏபிடி என்னும் ஒரு
ஏலியன். ஓகே, இந்த மேட்ச் நம்மளுக்கு ரொம்ப ஒரு அருமையான மேட்சாக இருக்குது. ஓகே, இதோ நெட்வொர்க் பிரச்சனை. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.